சட 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 சடா. என்ன 2 டேபிள் ஃபேனை வச்சுருக்கேன், இதுக்கும் வைக்க தாங்க முடியலையே. என்ன பண்ணுறது? சீலிங் ஃபேனும் இல்லை இங்கே. ஒரு ஏசியை மாட்டுறானுங்களா, அதுவும் இல்லை. வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்றானுங்க. என்ன வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேனையும் தூக்கி இவன் பக்கத்தில் வச்சுருக்கான். என்ன அவ்வளோ வைக்கையாக இருக்கு இவனுக்கு? என்ன மாப்பிள்ளை, வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேனையும் வச்சுருக்கீங்க பக்கத்தில்? என்ன ஏதாச்சும் ஸ்பீட் டெஸ்ட் எடுக்கிறீங்களா என்ன? என்ன பார்த்தா என்ன ஃபேன் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பார்க்குறது மாதிரியா இருக்கு. வைக்க தாங்க முடியல, அதான் இருக்கிற எல்லா டேபிள் ஃபேனையும் என்ன சுற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, வீட்டில் இருக்கிற உங்களுக்கே தாங்க முடியலையா? அப்படின்னா கடத்தருக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு வர எங்கள் நிலமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியா? உங்கள் உடம்பு எல்லாமே தாங்கும். நான் ஆஃபீஸ்லேயே ஏசிலேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறேன்ல, அதான் என்னால் தாங்க முடியல. ஏன் பிறகும்போது ஏசியிலேயே பிறந்தீங்களா என்ன? ஏன் 2 ஃபேன் போட்டு உட்காந்தது தப்பா என்ன? அதெல்லாம் இல்லை, வீட்டில் மற்றவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபேன் வேணும். அவங்களுக்கு இதே மாதிரி தானே வைக்கடிக்கும். சரி சரி, இந்தாங்க ஒன்று வேணால் எடுத்துகிட்டு போங்க. ஒன்று மட்டும் இருக்கட்டும் எனக்கு. என்ன திடீர்னு சைலண்ட் ஆகிட்டான், எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தான்? ஓ அதானே, சரி சரி. என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, சும்மா ஃபேனை போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்ன ஏதாச்சும் வேலை இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் நேரம் போய் உள்ள தூங்குறேன். சரிம்மா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் எவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டு இருந்தா? பொண்டாட்டியை பார்த்தோம்னா பம்புறான் இப்படி. ஏய், எங்கே போகிற? போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்டால் போகிற வேலை விளங்குமா? சரிப்பா, தெரியாமல் கேட்டேன், மன்னிச்சுக்க. சரி, எங்கேருந்து வருவ? ஏய், என்ன எங்கேருந்து வருன்னு கேட்டாலும் ஏய் அப்படின்ற. அப்புறம் என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. மாமா, நீங்கள் இருங்க, நான் கேட்குறேன். நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லிடுவேன்னா என்ன? சரி சொல்லாத. ஆனால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கோம். வேணா நீ வரியா எங்கள் கூட? எங்கே? இப்போ மட்டும் நீ எங்கேன்னு கேட்குற? நாங்கள் கேட்டால் ஏதோ கோச்சிக்கிறேன். சரி சரி விடுங்க, எங்கே போகிறோன்னு சொல்லுங்கள். இப்போ ஏரியாவுக்கு புதுசாக ஸ்மோக் பிஸ்கெட் வந்திருக்கான், அதை சாப்பிட்ருக்கியா நீ? என்னது ஸ்மோக் பிஸ்கெட்டா? நிறைய யூடியூப் வீடியோவில் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே. இன்றைக்கி ட்ரை பண்ணிடுவோம். ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குது, அங்கே போய் ஒரு வெட்டிக்கிடுவோம். இல்லை மாமா, நான் சாப்பிட்டதில்ல. எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? அதான் நீயே கேட்டியே, வா போவோம். மாமா, நீங்களும் வரீங்களா? போகலாம். அம்மா, என்னது ஸ்மோக் பிஸ்கெட்னா? எப்பா, நான் சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லை. அது மேலே லிக்விட் நைட்ரஜனை ஊற்றிடுவாங்க. அதுலேருந்து அப்படியே புகையா வரும். அப்படியே எடுத்து வாயில் போட்டு பூன்னு ஊதுனா அப்படியே வாயிலிருந்து கபன்னு புகையா வரும். அப்படியா? சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். நிறைய யூடியூப் வீடியோவில் காமிச்சிருக்காங்க. வாங்க போய் சாப்பிடுவோம். சரி வாங்க கிளம்புவோம். எங்கே கிளம்புறீங்க? பொண்ணை பார்த்துக்க சொன்னா. ஐயோ இவரையோ. அப்பா சரி, நான் எவ்வளோ இங்கே வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் தான் ஸ்மோக் பிஸ்கெட் விற்கிறீங்களா? ஆமாம், நம்ம ஊர்லேயே முதல் தடவையாக இங்கே தான் கொண்டு வந்திருக்கோம். ஆஹா சூப்பர். மாமா இங்கே இருக்கான், வாங்க போவோம். எங்கே நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு காமிங்க, எப்படி போக வருதுன்னு பார்ப்போம். அடேங்கப்பா, எவ்வளோ போக. வா சூப்பர். நல்லா இருக்கு, எனக்கு வேணும். எனக்கும் கொடுங்க. இந்தா கொடுக்குறேன். யார் அது? அதானே, கரெக்டாக ஏதாவது சாப்பிட்ற நேரத்தில் கால் பண்ணிடுவா. இவளுக்கு எப்படி தான் தெரியுதோ நம்ம எதாவது சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. ஹலோ, சொல்லுமா. அம்மா, இங்கே இருக்கீங்க? யாரும் வீட்டில் காணா? இங்கே பக்கத்தில் வந்திருக்கோம்மா. அதான் இங்கே நம்ம ஊரில் புதுசாக ஏதோ ஸ்மோக் பிஸ்கெட்னு வந்திருக்கான், அதான் அதை போய் பார்த்து சாப்பிடலான்னு வந்திருக்கோம். என்னது ஸ்மோக் பிஸ்கெட்டா? எங்கே இருக்கீங்க? இருங்க, நான் இங்கே நேரம் வரேன். இங்கே பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்கே தான். வா வா, நீ 2 சாப்பிட்டு போகலாம். வைங்க, அந்த வரேன். எனக்கு ஒன்று கொடுங்க. ஐயா, எனக்கு கிடைச்சிருச்சு, இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்னக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? என்னவா, இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை சாப்பிட வேணாம் அப்படிங்க தான்.
ஏம்மா ஏன் என்னாச்சு? என்னது என்ன ஆச்சா? இதை சாப்பிட்டா என்னென்னலாம் ஆகும் தெரியுமா? இதை ஏற்கனவே பேன் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இதை சாப்பிட வந்திருக்கீங்க. இதை சாப்பிட்டா உயிருக்கு ஆபத்து, அது உங்களுக்கு தெரியுமா? என்னது உயிருக்கு ஆபத்தா? கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லேம்மா. இந்த ஸ்மூத் பிஸ்கெட் இருக்குல்ல, இது ஆவி வர்றதுக்காண்டி லிக்விட் நைட்ரஜனை ஊற்றுறாங்க. அது வந்து -190 டிகிரியில் இதாக இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே வாய் மூக்கில் இருந்து புகை வரதால குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அது உள்ளே போச்சுன்னா உடல் உறுப்புகள்லாம் செயலிழந்துடும். ஏன் நரம்பு மண்டலம் கூட பாதிக்கலாம். ஐயோ, அது மட்டுமா, திசு சிதைவே ஏற்பட்டுரும். அது உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் நிறைய பேர் இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்து, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. முதல்ல அதை தூக்கி போடுங்க. ஐயோ, உயிருக்கு ஆபத்தா? அப்பாடா அம்மா, நான் சாப்பிடலான்னு சொல்லி வாயில வைக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட. நல்லதா போச்சு. இனிமேல் ஆச்சு இந்த மாதிரி கண்டதை விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. முதல்ல வாங்க வீட்டுக்கு போவோம். நான் சூடா உங்களுக்கு பருத்தி பால் செஞ்சு கொடுக்குறேன். என்ன எல்லாரும் ஐயோ அப்படின்றீங்க? நான் இன்னைக்கு சூப்பரா பண்றேன், வாங்க.